மனசுல பதிவாயிடும். திருப்பி எங்கேயாவது பார்த்தா இந்த விரதம் அன்னைக்கு பார்த்தேனேன்னு தோணும். 1ஆம் கிளாஸ் எங்க படிச்சீங்கன்னா அந்த ஸ்கூல் ஞாபகம் இருக்கும். அது போலவே நம்ம செய்யற பாவ புண்ணியம் உள்ள பதிவாயிரும் சார். அது நம்ம கூட வரும். புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும். புண்ணியத்தை சேர்க்கணும், பாவத்தை போக்கணும். அதுக்கு பகவான் ஒரு வழி சொல்றாரு. நம்ம உடம்பு ஒரு கார் மாதிரி, ஆத்மா தான் டிரைவர். இந்த கிராமங்கள்ல சொல்லுவாங்க, எப்படி வாழ்றீங்கன்னா, ஏதோ வண்டி ஓடுது, சாமி புண்ணியத்துல சொல்றோம்ல, இதுதான் வண்டி, ஆத்மா ஓட்டுது. வண்டி ஓட்டும் போது டிரைவர் தூங்குனா ஆக்சிடென்ட் ஆயிரும். அதே போல இந்த கண்ணு திறந்த நாம இந்த 3வது கண்ணை மூடிக்கிட்டோம். இந்த சிவராத்திரி அன்னைக்கு கண் முழிக்க சொல்லுவாங்க சார். இந்த கண் கிடையாது, ஞானக்கண், நெற்றிக்கண். இந்த கண்ணு திறந்தா கடவுள் காட்சி கிடைக்கும். இதோ இந்த மாதிரி ஒரு ஒளி தெரியும். இவரோட பேர் தான் சிவா. சிவான்னா சமஸ்கிருதத்துல புள்ளின்னு அர்த்தம், தமிழ்ல நன்மை செய்பவர்னு அர்த்தம். பிதான்னா அப்பா, பரம்னா மேல. மேல இருக்கிற அப்பா தான் சிவன். நம்ம எல்லாருக்கும் 2 அப்பா இருக்காங்க. உடலுக்கு ஒரு அப்பா, ஆத்மாவுக்கு ஒரு அப்பா. உடலோட அப்பா எனக்கு வேற, உங்களுக்கு வேற, வேற வேற அப்பா. இன்னும் ஒரு நிமிஷம், எல்லா ஆத்மாவுக்கும் சேர்த்து ஒரு அப்பா. சொல்லுவாங்க, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். சரியா? பிளஸ் ஆத்மா சேர்ந்து ஜீவாத்மா வருது. இந்த உடல்ல இருந்து இந்த ஆன்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு போச்சுன்னா 13 நாள் கழிச்சு 4 மாச கர்ப்பிணி யாருன்னு பார்க்கணும். அந்த வயிற்றுல போய் உட்காந்துரும். உள்ள 6 மாசம் இருந்து குழந்தையா பிறந்தோம். 2 புருவத்துக்கு மத்தியில 3 இன்ச்சு உள்ள அந்த ஆத்மா இருக்கு. ஆத்மாங்க இருக்க போய் தான் பொட்டு வச்சுக்கிறோம். சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். பாருங்க, எலும்பும் சதையினால் ஆன உடல் பிளஸ் ஆத்மா சேர்ந்து ஜீவாத்மாவா. உடம்புல இருந்து இந்த ஆன்மா போயிடுச்சுன்னா உடலை எரிச்சிடுறாங்க அல்லது புதைச்சிடுறாங்க. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது. இந்த உடலை விட்டு போச்சுன்னா 13 நாள் கழிச்சு 4 மாச கர்ப்பிணி யாருன்னு பார்க்கணும். அந்த வயிற்றுல போய் உட்கார்ந்துடும். 6 மாசம் உள்ள இருந்து குழந்தையா பிறந்து. இதத்தான் புனர்ஜென்மம், மறுபிறவின்னு சொல்றாங்க. எப்படி வைக்கணும் தெரியுமா? இறைவா, அப்பா இந்த இடத்துல உட்கார்ந்தப்பா, என் கூட வாங்கப்பான்னு சொல்லி வைக்கணும். சாமி கும்பிட்டா பக்தி யோகம், அந்த சாமியை இங்க உட்கார சொன்னா கர்ம யோகம். எந்த வேலை செஞ்சாலும் அவரோட இங்க உட்கார வச்சுட்டு செய்யணும். சமைக்கும் போது என்ன சொல்லணும் தெரியுமா? அப்பா என் கூட இருந்து சமையல் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்க. அந்த சாப்பாடு மனம் ருசிக்கும். அரிசியை ஒரேல போடும்போது சிவால் மனம் போடும். சாதம் சாதமா சாப்பிட்றவங்களுக்கு மனபலம், உடல் பலம், ஆயுள் பலம். உடல் அழுப்பு போக பிடிச்சிருக்கு. உள்ளே இருக்கிற பாவம் போகணும்னா அந்த சிவனை நினைச்சாலும் பாவம் நல்லா கற்பனை ஒளி சொல்லி கொண்டு வருவாங்க. அந்த ஒளி சக்தி உள்ளே போனால் உள்ளே இருக்கிற பாவம் போகும். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டும், இறைவனை தள்ளி வைக்காம என் மனசுல இறைவன் இருக்காரு, ஜோதியாக அவர் சுற்றி பார்க்க அவர்கிட்ட பேசி நிறைய உதவி சதா இறை சிந்தனை வாழ்த்துக்கள். நம்ம செய்யற பாவ புண்ணியம் உள்ள பதிவாகும். அது நம்ம கூட வரும். புண்ணியம் அதிகமா இருந்தா ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி வரும். பாவம் அதிகமா இருந்தா கஷ்டம், நஷ்டம், நோய்கள் வரும்.